வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். உம்முடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்கு ஈடு இணை இல்லை. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் விரும்புகிறபடி எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் எண்ணி இந்த மாலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்து வந்த தேவன் நல்ல எபினேசர், இனிமேலும் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய கரத்தினாலே எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக தேவைகள் பெருகும் பொழுது அதிலே சிக்கி நாங்கள் தவிக்காமல் உம்முடைய உதவிக்காரம் நீட்டி எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, மரண பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்கும்போது நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மேம்படுத்துவோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நீர்
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல வேறொரு தெய்வனுமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தகர்த்தெறிய வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார் ஆண்டவர். ஆனால் அவர்கள் அதற்குள்ள நுழைதற்கு எரிகோ மதில் ரொம்ப பெரிய ஒரு தடையா இருந்தது. யோர்தான் தடையா இருந்தது, வனாந்தரம் தடையா இருந்தது. அவர் எல்லா தடைகளையும் உடைத்து அவர்களை முன்னேறிச்சு செல்ல வைத்தார். நான் சொல்ற வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு பல காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கலாம். அதுல நுழைய முடியாதபடி பல தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில தற்சமயம் காணப்படலாம். ஆனா அதெல்லாம் தற்காலிகமானதுதான். அதெல்லாம் தகர்த்தெறிவதற்கு ஆண்டவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நான் எவ்வளவு தடைகளை கடந்து வந்திருக்கிறேன். பல பிரச்சனைகள், பொருளாதார தடைகள், பலருடைய வீண் பேச்சுகள், கர்த்தர் சொல்ற கீழ் மக்கள் மற்றும் மேன் மக்களுடைய வார்த்தைலாம் மாயையா இருக்கிறது. தராசில நிறுக்கப்பட்டால் அதெல்லாம் புகையோட ரொம்ப லேசானது. அதெல்லாம் நம்மள ஒன்றும் பண்ணவே முடியாது. யாருன்னா எது வேணா சொல்லியிருக்கலாம் உங்களை. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவை பார்த்து கர்த்தர் சொல்ற, நான் உன்னோட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உயிருள்ள நாள் வரைக்கும், உயிரோடு இருக்கும் நாளாலும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன், எது வேணா வரட்டும் வாழ்க்கையில, எதுவும் ஆண்டவரோட பெருசு கிடையாது. ஆண்டவர் நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. ஒரு
கிறிஸ்தவ தலைவர் இப்படி சொன்னார், நான் ஜெயிக்கிற வரைக்கும், நாம ஜெயிக்கிற வரைக்கும் ஆட்டம் முடியறது கிடையாது. ஆமே, நிச்சயமா நாம ஜெயிப்போம். இந்த வாழ்க்கையில ஜெயிப்போம், பொருளாதாரத்துல ஜெயிப்போம், சரீர சுகத்துல ஜெயிப்போம், எல்லா பிசாசனோட பிரச்சனைகள் மேல வெற்றி எடுப்போம், தடைகள்லாம் உடையும், முன்னேறி செல்லுவோம், லக்கை அடைவோம். கண்டிப்பா அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேற்றுவோம். எவ்வளவு தடைகள் வேண்டாலும் வரட்டும், எதுவும் நம்மளை தடுத்து நிறுத்தவே முடியாது. மோசே சொல்றார் பார்வோனை பார்த்து, ஒரு குளமும் பின் வைக்கப்படுவதில்லை. ஆமென். ஒரு குளம்னு சொன்னா மோசேனுடைய பாதம் கிடையாது, இந்த மிருக ஜீவன்களுடைய குளம்பு இருக்கு பாருங்க, அது கூட பின் வைக்கப்படுவதில்லை என்றாரு. அதுவே பின் வைக்கப்படுறதுனா நம்ம பாதங்களை நம்ம முன்னேறி செல்லணும். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, புறப்பட்டு செல்லுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். பெரிய தடை இருக்காங்க செங்கடல்ல, நடுவம் வந்துடுச்சு. இப்போ அதை கடந்து போய் தான் ஆகணும், ஆனா வழி இல்லை. மோசே கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் நான் என்ன பண்ணுவேன், வழி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, புறப்பட்டு செல்லுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி வருது தெரியுங்களா? ஃபார்வர்டு மார்ச். ஆமென். நம்ம பேக்வேர்டு கிடையாது, ஃபார்வர்டு மார்ச் பண்ணணும் நம்ம. ஆமென். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் அதெல்லாம் நீக்கி வழியை உண்டாக்குகிறவரா இருக்கிறார். எஸ்ஐ 45:2 அவர் சொல்றார், நான் உனக்கு முன்னாடி போறேன். ஐ வில் கோ பிஃபோர் யூ அண்ட் ஸ்ட்ரைட்டன் எவ்ரி crooked paths. எல்லா கோணலானதெல்லாம் நான் செவ்வையாக்குறேன், நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. என் பின்னாடி தான் நீ வந்துட்டு இருக்கிற. நீ நினைச்சிட்டு இருக்காது நீ மட்டும் போய் இதில் அவஸ்தப்பட்டு இருக்கேன். இல்ல இல்ல, நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். எல்லா கோணலானதையும் நான் செவ்வாய்ப்படுத்துவேன். நான் அவர் சொல்ற செங்கடலையே பிளந்தார் பாருங்க. வெட்டாந்தரை வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். நான் சொல்றேன் ஃபார்வர்ட் மார்ச். உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஃபார்வர்ட் மார்ச், புறப்பட்டு போங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாத்தையும் ப்ரீ பிளான்டா வச்சிருக்கிறாரு. நீங்க போய் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டின பிறகு ஐயோ என்ன செய்யறது, இந்த ரிச்சர்ட போய் மாட்டிக்கினான்னு அப்படி யோசிக்கிறது இல்லை. முன்னாடியே எல்லா பாதைகளும் வகுத்து வச்சுட்டாரு அவரு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட நான் ஆலோசனை கேட்கும்போது, தம்பி இப்படி போ, ரைட் எடு, அப்புறம் அங்கே போன லெஃப்ட் எடு, யூ டர்ன் போடுன்றாரு. அந்த மாதிரி போனால் அவர் ஏற்கனவே நியமித்து வைத்த பாதைகளில் நம்ம நிச்சயமாக நடக்க முடியும். நீதிமொழிகள் 4:18 சொல்ற, நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆமென். என் பாதையில் இருளே கிடையாது, உங்க பாதையில தான். நீங்க போற பாதையில் ஒருவேளை இருள் இருக்கிற மாதிரி தோணலாம். அது சும்மா பிசாசு அப்படி தோண வைக்கிறான். அப்படி ஒண்ணுமே தெரியலைங்க, அடுத்த அடி எங்க எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல வாழ்க்கையில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வெளிச்சமான பாதைகள் வச்சிருக்கிறார். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அடுத்த ஸ்டெப்புக்கான வெளிச்சம் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற வரைக்கும் ஒண்ணும் கிடைக்காது, ஒண்ணும் நடக்காது பாருங்க. சவுல் மனம்லாம் திரும்பிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்ற, எழுந்து பட்டணத்துக்குள்ள முதல்ல எழுந்துக்கணும். இந்த சோர்விலே உட்காந்துட்டு இருக்க கூடாது, பயத்திலே உட்காந்துட்டு இருக்க கூடாது, நடுக்கத்திலே உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஐயோ எழுந்தாங்கன்னா விழுந்துருவோமோ அப்படின்லாம் யோசிக்க கூடாது. முழங்கால்லாம் தள்ளாடுது, என்ன பண்றது? அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். மங்கி எரிகிற தீரியை அணையாத தேவனா இருக்கிறார். முதல்ல எழுந்திருக்கணும் பாருங்க. சொல்ற, எழும்பி பிரகாசி, arise and shine for your light has come அப்படின்ற. எழுந்துக்கணும் முதல்ல. சும்மா அப்படியே இந்த மனத அளவில் போட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. ஒன்றும் முடியலங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒரே தோல்வி, ஒரே பிரச்சனை, ஒரே பண கஷ்டம், இப்படியே இருக்கக்கூடாது. எழுந்துக்கணும். அங்கேருந்து கடவுள் என்னோட கூட இருக்கிறார், வேற மாதிரி பேசணும். இப்போ எழுந்து வேற மாதிரி பேசணும். எழுந்துன்னு நம்ம ஏற்கனவே எழுந்து தான் இருக்கிறோம், நம்ம வேற மாதிரி பேசணும். நம்ம என்ன பேசணும்? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க, ஒரு ஆள் கூட என்ன எதிர்த்து நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது, அவர் என் கூட இருக்கிறாரு. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது, எந்த மனுஷனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண, நான் எழுந்து முன்னாடி போறேன். அவர் சொல்லிட்டார் புறப்பட்டு பொங்கல், ஃபார்வர்ட் மார்ச்னு சொல்லிக்கிறாரு. அவர் ஃபார்வர்ட் மார்ச்னு சொல்லிட்ட பிறகு நான் பேக்வர்ட்லேயே இருக்கக்கூடாது. பாருங்க, பவுல் எழுந்து அன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பட்டணத்துக்குள்ள தமஸ்குள்ள போயில்லைன்னா இன்னைக்கு 13-17 நிருபங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கால்வாசி அவர் தான் எழுதுகிறார். அவர் எழுந்து போனார். போன உடனே அங்கேருந்து அப்படியே ஸ்டெப்பாக அவர் வழி நடத்தினார். நான் சொல்கிறேன், ஒருவேளை பல விதமான வினோதமான பிரச்சனைகள், யாருக்குமே வந்துருக்காத பிரச்சனைகள் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஃபார்வர்ட் மார்ச், ஃபார் ஐ எம் வித் யூ, ஐ வில் கோ பிஃபோர் யூ அண்ட் ஸ்ட்ரெய்டன்
எவ்ரி க்ரூக்கட் பாத்ஸ். எவன் வேணா என்ன கல் முள்ள போடட்டும், என்ன வேணா தடைகளை கொண்டு வரட்டும், அதெல்லாம் நான் சரி பண்ணுறேன், நீ நட, அவ்வளோதாங்க. நடக்கவே முடியலங்க, என்னால் முடியாது, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன், என்னால் முடியாது, என்ன ஆண்டவரை தூக்குங்கன்னு சொல்லுவேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தோளில் சுமந்து வந்தார் பாருங்க. அவர் தூக்கிட்டு ரெடியாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், நடக்கவே முடியலங்க, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது, ரொம்ப சோர்வாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்றீங்களா? 2 கையும் தூக்கிட்டு, ஆண்டவரே என்னால் முடியாது, தூக்குங்க. பேதுரு அப்படி தான் கையை தூக்குங்க ஆண்டவரே, அமிழ்ந்து போகிறேன்னு சொன்னேன், உடனே கையை பிடிச்சிட்டாரு. ஒன்றும் உன்னை எதுவுமே சொல்ல, உடனே கையை பிடிச்சி தூக்குனாரு. நான் சொல்ல, தூக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர் உங்களை தூக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். குறைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். குறைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ, மனம் மாறவோ, நீர் மனிதரல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து
மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆமாண்டவரே, நீர் வாக்குரைத்த தேவன், நீர் ஒரு நாளும் மாறாதவராய் இருக்கிறீர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். பொய் சொல்ல நீர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரர் அல்ல. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று எங்களை பார்த்து கேட்கிறேன். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் எங்களை பார்த்து கேட்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் எல்லாம் கூடுமாண்டோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். பல நேரங்களில் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நிமித்தமாக நெருக்கப்படும் பொழுது, ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தையிலே நீர் சொல்லியிருக்கிறீர், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று நீர் சொல்லுகிறீர். உம்மால் கூடும், விசுவாசிக்கிற எங்களாலும் கூடும் ஆண்டவரே. இதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம், உறுதியாய் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களை ஆசீர்வதியும். ஜனங்களுடைய ஆவியும் ஆத்துமாவையும் அவர்களுடைய வாழ்க்கையும் நீர் கட்டி எழுப்புவீராக. Build your people through your word and your spirit, Lord. எல்லா கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். செக் 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 செக். ஹalleluya, praise God. வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய புதன் மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில வாரங்களாக நம்மளால் சில நேரங்களில் உங்களுக்கு மீட்டிங் இருந்தது, போன வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, ஆகவே நம்ம சந்திக்க முடியாமல் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு இந்த புதன்கிழமை மாலை வேளைகளிலே நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரோ நம் நினைவாய் இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
பிரியமானவர்களே, இந்த அருமையான சத்தியத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை வேளைகளிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம் நினைவாய் இருக்கிறார். யார் வேணா உங்களை மறக்கலாம், ஆனா அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். யார் வேணா உங்களை மறக்கலாம், ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறக்கிறதே கிடையாது. கர்த்தர் நம் நினைவா இருக்கிறார்ன்னு சொல்லும் பொழுது அதனுடைய இன்னொரு பக்கமும் உண்மைதான். அது என்னன்னா, கர்த்தர் நம் நினைவா இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அவர் நம்மளை ஒருபோதும் மறக்கிறதே கிடையாது. எந்த விஷயத்துல அவர் மறக்கதில்லைன்னா, the Lord will bless us, அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறேன் என்கிற விதத்துல அவர் நம்மளை மறக்கிறதே கிடையாது. வேற சில மொழியாக்கங்கள் சொல்லுகிறது, he will bless us indeed, உண்மையாகவே சத்தியமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அப்புறம் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் யாரா இருந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, அவரை உண்மையாய் பற்றி கொள்கிற இருதயத்தை உடையவர்கள், அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள். கர்த்தரை நேசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறார், சாதாரணம் கிடையாது. அப்ப அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவரை நம்புகிற யாரா இருந்தாலும் சரி, அவரை சேவித்து அவருக்கு முன்பாக பணிந்து குனிகிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இது டிபிடின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அந்த டிரான்ஸ்லேஷன்ல இந்த 13ஆம் வசனத்தை 12-13 வாசிக்கிறேன். The Lord will never forget us in our need. நமக்கு ஒரு தேவை வருது, யார்கிட்ட போறது? இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தேவைன்னு ஃபோன் பண்ணும்பொழுது, குறிப்பா பண தேவை இருக்கும்பொழுது ஃபோன் பண்ணீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு பணம் தேவைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நொடியை நீங்க போனை வச்ச உடனே பிளாக் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்படிதானே? அடுத்து அவங்களுக்கு போனே பண்ண முடியாது. நீங்க இம்மிடியேட்டா they will block your number. You can't call them, you can't connect them at all. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள தொடர்பே கொள்ள முடியாது. நம்மளோட தொடர்பு எல்லைகள்லாம் அப்பால போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவை எதுவா இருந்தாலும் சரி, அவர் உங்களை மறக்கிறதே இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என்ன மாதிரி ஒரு ஆண்டவர் பாருங்க. அவர் அவ்வளவு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நமக்கு தேவை ஏற்படும் போது நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு தேவை ஏற்படும் போது நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்யறாரு. நமக்கு ஒரு தேவை ஏற்படும் போது நம்மள அவர் மறக்கிறது கிடையாது. அப்புறம் சொல்றாரு, he will bless the house of Israel, he will bless the house of Aaron, his priest. Yes, he will bless his devoted lovers who bow before him. அவருக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகளாக, அவரை நேசிக்கிறவர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர் சொல்ற who ever, no matter who they are, யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இவரை மாதிரி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேற யாருமே கிடையாதுங்க, உலகத்திலே யாருமே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன், இந்த ஆண்டவரை நம்பி வாழ்ந்திருக்கிறேன். நான் சாட்சியா சொல்ல முடியும், உண்மையாவே எனக்கு எப்பெல்லாம் தேவை ஏற்பட்டுச்சோ அப்பெல்லாம் அவர் என் கூட இருந்துக்கிறாரு. என்னை மறக்கவே இல்லை. அவர் என் ஞாபகம் அவருக்கு இருந்தது, எனக்கு உதவி செஞ்சாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு. அவர் சொல்றாரு, நோ மேட்டர் who you are, நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவர் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு பாருங்க, இந்த பைபிள் அப்படியே இருக்கு. நோ மேட்டர் who they are, அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேவையில அவர்களுக்கு அவர் உதவி செய்யறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் அன்போடு பின்பற்றுகிற யாரா இருந்தாலும் சரி, அவரை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அவர் அன்போடு நேசிச்சு பின்பற்றுகிற யாரா இருந்தாலும் சரி, அவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆண்டவரை நீங்க தைரியமா நம்பலாம். அப்புறம் அவர் சொல்றாரு, God himself will fill you with more. நம்ம சும்மா கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம கிட்ட உலகத்தில் நடக்கிறத சொல்றேன், கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம மேல ஆட்டோமேட்டிக்கா பொறாம வந்துடும் மக்களுக்கு. எங்கேருந்து வருதுன்னு தெரியல, எனக்கு
என்னமோ பண்றான் பொழுது அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருந்தாவே. ஆனா கர்த்தர் எப்படி யோசிக்கிறாருன்னா, உங்ககிட்ட நிறைய இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. நம்ம உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் யாரும் இது நினைக்கிறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு, உங்ககிட்ட நிறைய இருக்கணும். God himself fill you with more. Blessings upon blessings will be heaped upon you. என்ன மாதிரி சும்மா சாதாரணமான, நான் பேசுற ஆசீர்வாதம் சாதாரணமானதே கிடையாது. நீங்க எந்த வாழ்க்கையில எந்த தரத்துல வேண்டுமானாலும் இருக்கலாம். சிலர்லாம் தரத்தை அட்டிச்சிங்கன்றாங்க, சிலர் அதுக்கும் கீழே போயாச்சுங்க, அதில் பாதாளத்துல போயிட்டு இருக்கேன், யார் என்ன தூக்க முடியும், நிறைய கடன் இருக்கு, நிறைய தேவை இருக்கு, எங்க போய் யார்கிட்ட கேட்கறன்னு ஒன்றும் புரியலன்னு ஒருவேளை நீங்க உட்காந்து இங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆண்டவரை அறிமுகப்படுத்துறேன். இவர் ரொம்ப அன்பானவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, அவரை இருதயத்தில் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அவருக்கு முன்னாடி அவர் பணிந்து அவரை ஆராதிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆசீர்வாதமா ஆசீர்வாதம் உங்க மேல குவிக்கிற ஆண்டவர். சும்மா லேசா நம்மள ஆசீர்வதிச்சுட்டு போறவர் அல்ல. அவர் சொல்றாரு, எப்படி blessings upon blessings will be heaped upon you and upon your children from the maker of heaven and earth. யார் இவர்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். ஒருத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு வச்சுங்களேன், நம்மளோட அவங்க கொஞ்சம் நல்ல வெல்த்தியா இருக்கணும். அவங்களுக்கே ஏகப்பட்ட தேவை இருக்கு, ஆனா சந்திக்க வழியே தெரியல அப்படின்றவங்களால நம்மள என்ன பண்ண முடியாது, பிளஸ் பண்ணவே முடியாது. இவர் யாரு சொல்றவர் யாரு, ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம் உன் மேலையும் உன் பிள்ளைங்க மேலையும் குவிப்பன்றாரு. இவர் யாருன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு. அந்த மாதிரி குவிக்கிறன்ற. அப்ப இவர் சொல்றவர் யாருன்னா, ஒரு நாளும் பொய்யுரையாத தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். அவர் பொய் சொல்லவே மாட்டார், சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார். நம்ம பாடணும் இல்லையா, வாக்குரைத்தவர், உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவர். அப்படிப்பட்ட தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க ஒரு நாள் யோசிக்கலாம், எப்படிங்க இது எனக்கு எப்படி இதெல்லாம் மாறும்? எவ்வளோ பெரிய சிக்கல்ல இருக்கேன் நான், பொருளாதார சிக்கல்ல இருக்கிறேன், பண பிரச்சனையில இருக்கேன், கடன் பிரச்சனையில இருக்கேன், இதெல்லாம் எப்படி தீரும்? நான் என்னால யோசிக்க கூட முடியல. நார்மலா இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்களா? நான் ஒத்துக்கிறேன், நார்மலா அது நடக்கவே நடக்காது. நான் கூட நார்மலா நிறைய முறை முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மூளை அறிவு, என்னுடைய படிப்பறிவு, எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகல. பல ஆண்டுகள் நான் தரித்திரத்திலையும் ஏழ்மையிலும் வறுமையிலும் பற்றாக்குறையிலும் தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு அவரை நம்பி நான் சார்ந்து கொண்டனோ, அன்னைக்கே நான் மேல போக ஆரம்பிச்சேன். மேல போக ஆரம்பிச்சேன்னா என் கிராஃப் மேல ஏற ஆரம்பிச்சிச்சு. கிராஃப்னா தெரியுமா உங்களுக்கு? அப்படியே மேல போயிட்டே இருக்குது, அம்புக்குறி மேல போகுது. இதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் ரியல், இது ஷூர் பிளஸிங், இது பொய் கிடையாது, உண்மை, இது சத்தியம். அவர் தான் நம்மள ஆசீர்வதிக்கிறவரை இருக்கிறாரு. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். நார்மலா கிடையாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். This is a supernatural blessing of God. அவர் என்ன பண்றாருன்னா, மனுஷர் தயவை நம்ம மேல பெருக வைக்கிறாரு. அவருடைய கிருபைய நம்ம மேல பெருக வைக்கிறார். கிருபைனா என்னன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவ்வளவுதான். அதுதான் கிருபை. யாத்திராம் புஸ்தகத்துல மோசே சொல்ற, ஆண்டவரே, நாங்க உங்களுடைய கிருபை, உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது எனக்கு எப்படி தெரியுது? இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களோட நாங்க விசேஷித்த ஜனங்கள்னு எப்படி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க? நீங்க என் கூட வர்றதுனால தானே. நீங்க என் கூட வரணும், வந்தா உங்களுடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, my presence shall go before you. நான் சொல்றேன் பாருங்க, எதுக்கும் வாழ்க்கையில பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு அடி கூட, ஒரு இன்ச், ஒரு மில்லிமீட்டர் கூட முன்னாடி போக முடியாது. பயப்படாதீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய கிருபை என் மேல இருக்குது, அவருடைய தயவு என் மேல இருக்கு. கிருபைன்னா சொன்ன இல்லையா, கிருபைன்னா என்னன்னா, அவர் நம்ம கூட இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறது, அவரே நம்ம கூட இருக்கிறார், என்னாலும் இருக்கிறார். பூமியின் உலகத்தின் முடிவு வரைந்த கடைசி நாட்டில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். தயவுனா என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நன்மை செய்ய வேண்டும் என்று மனுஷனுக்கு இருக்கிற விருப்பம் இருக்குது பாருங்க, அது பேர் தான் தயவு.
நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம். இப்போ நான் இங்க இருக்கிறேன், நீங்க யோசிக்கலாம், நான் இருக்கிறேங்க, நிறைய பண கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு, கடன் இருக்கு, வேலையில சவால்கள் இருக்கு, வாழ்க்கையில பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்கு. I'm facing many problems at present in my life. Who is going to help me? I say, you don't know. உங்களுக்கு தெரியாது, அது யார் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு அவர் உள்ள ஒண்ணு வைக்கிறாரு, என்னன்னா நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை வைக்கிறார். அது பேர் தான் தயவு. அந்த மாதிரி தயவை நம் பக்கமா திருப்புறாரு பாருங்க ஆண்டவர். ஆண்டவரை நம்ம நம்பும் பொழுது, ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க தாங்க, எனக்கு என்னன்னு தெரியாது, நான் என்ன பண்ண போறேன்றலாம் எனக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு ஒண்ணு தெரியும், என் கண்ணை உன் மேல வச்சிடறேன். நான் சொல்ற எல்லாமே வசனம் தான், நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சூழ்நிலைகள்ல என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி இருக்காங்க. இங்க ஒருத்தன் என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல, ஆனா அவனுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா கண்ணு உங்க மேல வைக்கிறேங்க நானு அப்படின்றான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 564ஆம் பக்கத்துல இருக்குது. 2 நாளாகமம் 20:12. எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இந்த ராஜாவுக்கு விரோதமா ஏகப்பட்ட பேரு எதிர்த்து வராங்க. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, புருஷன் பிரச்சனை ஒரு பக்கம், மனைவி பிரச்சனை ஒரு பக்கம், பிள்ளைங்களுடைய தொல்லை ஒரு பக்கம். ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்றது சாதாரணமானது கிடையாது. இப்பெல்லாம் அவ்வளவு சவால் இருக்குங்க. டெய்லி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரிதான் இந்த யோசபாத் ராஜா கூட எங்களுக்கு பலன் கிடையாதுன்றான். என்ன பண்றது எங்களுக்கு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும் எனக்கு, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்கள்ல நம்ம கூட என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா தப்பான விஷயத்துல நம்ம கண்ணை வச்சிடறோம். தப்பான விஷயத்துலன்னு சொல்லும் போது நான் என்ன சொல்றேன்னா, அந்த பிரச்சனை மேல கண்ணை வச்சிடறோம், கண்ணை எடுக்கிறதே கிடையாது. எப்படி சொல்றேன், எப்படி எனக்கு தெரியும்னு கேட்காதீங்க. பொழுதன்னைக்கு அந்த பிரச்சனை பத்தியே பேசுது. ஐயோ எனக்கு இந்த மாதிரி பண பிரச்சனை இருக்குங்க, கடன் இருக்குங்க, குடும்ப பிரச்சனை இருக்குங்க, புருஷன் சரியில்லைங்க, மனைவி சரியில்லைங்க, பிள்ளைங்க அடங்க மாட்டேங்குதுங்க, பிள்ளைங்க சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, ஒன்னும் ஆய்க்கவே மாட்டேங்குது. இது மேலேயே கண்ணை வைக்கிறோம். எதை பேசுறோமோ அது மேலேயே கண்ணை வைக்கிறோம் நம்ம. ஹலோ, நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்றோம், பிரச்சனை மேல கண்ணை வைக்கிறோம். ஆனா இந்த ராஜா சொல்றான் பலன் கிடையாது எங்களுக்கு, இவ்வளவு பெரிய ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நிக்கிறது எங்களுக்கு பலன் இல்லை, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் நிறைய மக்களுடைய நிலைமை இன்னைக்கு. இதுதான் அவங்களுக்கு பலனும் கிடையாது. இந்த கடனை எதிர்க்கிறதுக்கு, கடனை ஜெயிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் வருகிற அவர்களை எதிர்த்து வருகிற போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு, குடும்ப பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு, ப்ராப்ளம் சால்விங் என்ன பண்றதுன்னு தெரியல, பலன் இல்லை இவங்க கிட்ட. அந்த அளவுக்கு they have no wisdom. படிப்பறிவு நிறைய இருக்குங்க, கல்வி அறிவு நிறைய இருக்கு, PhD கூட முடிச்சிருக்காங்க, ஆனா இந்த பிரச்சனை, சின்ன பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முடியல. புருஷன் எதுக்கு தான் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விடுறான்னு அவங்களுக்கு தெரியல. புருஷன் ஏன் எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறாருன்னு தெரியல. நொறுங்கி போறாங்க உள்ள. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது? இந்த மனுஷனை விட்டும் போக முடியாது, ஏன்னா பிள்ளைங்க இருக்குது, வாழ்க்கை இருக்கு, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா நிம்மதியை வாழ முடியல. நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா முடிய மாட்டேங்குது. பொழுது அன்னைக்கும் ஒரு பிரச்சனை. புருஷங்கிட்ட இருந்து தேவையான அன்பு கிடைக்கல, அரவணைப்பு கிடைக்கல, பிள்ளைங்க ஒரு பக்கம் வீண் செலவு பண்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு, நம்ம நிலைமை தெரியாம. இது மாதிரி நேரங்கள்ல இந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றதுன்ற பலன் நம்ம கிட்ட இல்லைங்க. அந்த அறிவு ஞானம் நம்ம கிட்ட இல்ல, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இந்த ராஜா சொல்றான் பாருங்க, என்கிட்ட பலன் கிடையாது இவங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு, அதே மாதிரி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஒண்ணு தெரியுது எனக்கு, இந்த நேரத்துல நான் என் கண்ணை உங்க மேல வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிரச்சனைகள் மேல இருந்து கண்ணை எடுத்து அவர் மேல வைக்கணும். இப்போ அவர் எவ்வளவு பெரியவர்னு பேசணும். அவர் ரொம்ப பெரியவர். 100 வயசு உள்ளவனுக்கு பிள்ளை பிறக்கும்படி செஞ்சாரு. சரீரம் செத்து போன ஒருத்தன்ட்ட வானத்து நட்சத்திரங்களை போல பிள்ளை பிறக்க வச்சாரு. கர்ப்பம் செத்து போன ஒருவளை வச்சு அவளுக்கு சந்ததி உண்டாக்குனாரு. அவனுடைய பிள்ளைய ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. தோன்ற இடத்தெல்லாம் தண்ணி வருது.
அவன் செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, 100 மடங்கு பலனை கொடுக்குறாரு, அவனை பெரிய பணக்காரனாக்குறாரு, வர வர விருத்தி அடைகிறான், அவன் மகா பெரியவன் ஆகிறான், அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் பிள்ளை யாக்கோபு எடுத்துக்கினீங்கன்னா அவன் வெறும் கையும் கோலமா போறான். பார்த்தீங்கன்னா திரும்ப வரும்போது 2 பெரிய பரிவாரங்களோட வரான். ஆடு மாடுகள்லாம் திரட்சியா தராரு. அன்னைக்கு வந்து ஒருத்தன் இன்னைக்கு வந்து எவ்வளவு கோல்டு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, அதை வச்சுதான், எவ்வளவு லேண்ட் இருக்குன்னு வச்சுதான் நம்ம எவ்வளவு செல்வந்தர்னு சொல்றோம். அன்னைக்கு வந்து எவ்வளவு ஆடு மாடுகள் இருக்கு, எவ்வளவு மிருக ஜீவன் இருக்கு, அதை வச்சுதான் அவங்க எவ்வளவு பணக்காரன்னு தீர்மானிச்சாங்க. எக்கச்சக்கமா பெருக வச்சாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்டதில்ல. நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும், அப்படியே அவரை நம்பிடணும், அவ்வளவுதான். கண்ணை தூக்கி அவர் மேல வச்சிடணும், பிரச்சனை மேலேருந்து கண்ணை எடுத்துடணும். நான் கேட்கறேன், இத்தனை வருஷம் பிரச்சனையே பேசி ஏதாவது ஒரு முன்னேற்றம் நடந்ததா? 1 மில்லிமீட்டர் நீங்க முன்னாடி வந்துருக்கீங்க? இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பிரச்சனையை பேசுறது நிறுத்திட்டு கடவுள் எவ்வளவு பெரியவர்ன்றதை பேசுங்க. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஆசீர்வாதன்ற வல்லமை தெய்வீக சக்தி என் மேல இருக்குது. நான் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் எங்க போனாலும் இந்த ஆசீர்வாதம் என் கூட வருது. அவர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் யாரா இருந்தாலும் சரி, அவர் அன்போட பின்பற்றும் பொழுது அவர் என்ன என் மேல, என் பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதத்தை குவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு உண்மையா சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நான் நம்புறேன். ஒருவேளை என் கையில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவரை நான் நம்புறேன். என் கண் அவர் மேல வைக்கிறேன். அவர் ரொம்ப பெரியவர், என்னோட அவர் ரொம்ப ஞானி. சிலர் வந்து பாத்தீங்கன்னா தங்களை ஞானி ரொம்ப நிறைய அப்படி நினைச்சுக்கிறாங்க. என்னால முடியாத ஒண்ணும் கிடையாதுங்க. நான் வந்து எனக்கெல்லாம் இந்த பிரச்சனை விட்டா சும்மா சாதாரணமா ஊதி தள்ளிடுவேன், நான் சமாளிச்சிடுவேன். நான் சொல்றேன், சமாளிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு ஞானி அவர் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். நீதிமொழிகள் 3:5 வாசிக்க போறேன். இந்த கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நாம பெற்று அனுபவிக்க முடியாதபடி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை என்னன்னா, நம்முடைய மூளை அறிவு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ். அங்க இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அதாவது நிறைய பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா, பாதி இருதயத்துல நம்பிக்கை வைக்கிறாங்க, பாதி அவர் மேல நம்பிக்கை, மீதி நம்பிக்கை வேற ஒரு புருஷன் மேல வச்சுறாங்க, மீதி நம்பிக்கையை பொண்டாட்டி மேல வைக்கிறாங்க, மீதி நம்பிக்கையை பிள்ளைங்க மேல வைக்கிறாங்க, மீதி நம்பிக்கை அவங்களுடைய மூளை அறிவு மேல வைக்கிறாங்க, மீதி நம்பிக்கைய அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் மேல வைக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் சொல்ற, கர்த்தர் பேர்ல முழு இருதயத்தோட நம்பிக்கையா இருந்து சுய புத்தியின் மேல சாயாம. சுய புத்தியின் மேல் சாயாமல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டிபிடி டிரான்ஸ்லேஷன்ல உங்களுக்கு வாசிக்கிறேன். ட்ரஸ்ட் இன் தி லார்ட் கம்ப்ளீட்லி. முழுக்க ஆண்டவரே பாருங்க, நான் உங்களுக்கு சவாலா சொல்றேங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா சொல்றேன். ஐம் சேலஞ்சிங் யூ. நீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க, அதை ஆண்டவர், எனக்கு இருக்கிற பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்குது, ஆனா இவரு இந்த நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. சொல்ல ஓன் ஒப்பீனியன் என்னன்னா கருத்துன்னா என்னன்னு ஈஸியா புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. யார்கிட்டயே அது போய் தலை உரை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க. ஒரு மெட்டாசின் போடு, சரியாயிடும். கொஞ்சம் தைலத்தை எடுத்து தடவை கொஞ்சம், அப்புறம் இந்த தண்ணியை கொதிக்க வச்சு என்ன பண்ண, இந்த ஆவி புடி, இந்த மண்டையில் இருக்கிற நீரெல்லாம் வெளியே வந்துடும், அப்ப சரியாயிடும். இதாங்க மற்றவங்களோட ஒப்பீனியன். நமக்கே சில ஒப்பீனியன் இருக்கும். இந்த பண பிரச்சனை வருது, இதை எப்படி தீர்க்கிறது, எப்படி சமாளிக்கிறது, நமக்கு முன்னாடி பெரிய பெரிய சேலஞ்சஸ் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நம்ம சுய புத்தியின் மேல நம்முடைய ஓன் ஒப்பீனியன்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவர் மேல நம்ம கம்ப்ளீட் நம்பிக்கை அவர் மேல வைக்கணும். முழு இருதயத்தோட கர்த்தர் பேர்ல நம்ம நம்பிக்கையாய் இருந்து, அவர் சொல்றாரு, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். ரிமெம்பர் ஹிம் இன் எவ்ரி ஆல் யுவர் வேஸ்.
வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னா, லெட் ஹிம் கைட் யூ, நாட் யுவர் ஒப்பீனியன்ஸ். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய தத்துவங்கள் உங்களை வழி நடத்தக்கூடாது. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? இப்போ நான் எங்க போனோம்? நேரம் ஆண்டவர்கிட்ட போனோம். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, இதுல இருந்து நான் வெளியே வர விரும்புறேன், நீங்க தான் என்ன ஆசீர்வச்சிருக்கிறேன்னு சொல்றீங்க, ஞாபகமா என் நினைவா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, என் நம்பிக்கை முழுசா உங்க மேல வைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியன்லாம் தூக்கி ஓரமா வைக்கிறேன், நான் முழு இருதயத்தோட உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளை கைட் பண்ணுவார். அவர் சொல்லுவார், கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத, டென்ஷன் ஆகாத, அவசரப்படாத, பொறுமையாயிரு. எனக்கு நிறைய ஆளுங்க தெரியும், உனக்கு நன்மை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தரை நான் என்ன பண்றேன், அனுப்புறேன், இல்லைன்னா ஏவுறேன் நான், கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த ஆங்கில வேதாமத்துல இப்படி வருது எப்படின்னா, with all your heart rely on him to guide you, rely on him அப்படின்னா அவரை நம்பி சார்ந்துங்க, அவ்வளவுதான். அவர் என்னெல்லாம் சொல்லிக்கிறாரோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. Rely on him, you just rely on him. Rely on him அப்படின்னு சொன்னா, ஒரு வீடு இருக்கு, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த பிள்ளை முட்டி மோதி பார்க்குது, ஒன்றும் முடியல. அப்புறம் அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுது, அந்த அப்பாட்ட சொல்லுது, அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது, இப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் தேவை, அதனால நான் என்ன பண்றேன்னா உங்க மடியில் நான் கொஞ்ச நேரம் என்ன பண்றேன், படுத்துக்கிறேன். நடக்குதுதானே, இது நம்ம வீட்டில் நடக்குது இல்லை, உன் மடியில் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். இந்த பிள்ளைக்கு தாய் தகப்பன் பெற்றோருடைய மடியில் படுத்தா அவ்வளோ ஒரு நிம்மதி. அப்பா நம்ம அப்பா அம்மா கையில வந்து சேர்ந்துட்டோம், நம்ம இனிமேல் எல்லாம் இப்போ சொல்லிட்டேன், இனிமேல் எங்க அப்பா பார்த்துக்குவாரு, இனிமேல் எங்க அம்மா பார்த்துப்பாங்க, இனிமேல் அந்த பிள்ளை கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்றேன், யூ ஜஸ்ட் ரிலை ஆன் ஹிம். அவர் மடியில் போய் படுத்துக்கோங்க, அவரை நம்புங்க, கண்மூடித்தனமா நம்புங்க அவரை. இந்த உலகத்துல யாரையும் அப்படி நம்ப முடியும், ஆனா இவரை நம்ப முடியும். ரிலை ஆன் ஹிம் டு கைட் யூ. அவர் வழி நடத்தட்டும் உங்களை. உங்களுடைய அறிவு, உங்களுடைய அனுபவம், மற்றவர்களுடைய கருத்துக்கள் உங்களை வழி நடத்தக்கூடாது. அவர் வழி நடத்தட்டும். அவர் எப்படி வழி நடத்துவார்னா, இந்த லைட் மூலமா தான் வழி நடத்துவார், இந்த கடவுளுடைய வார்த்தை மூலமா தான் அவர் வழி நடத்துவார். and he will lead you in every decision you make. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவார். அப்ப அவர் சொல்றாரு, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 7ஆம் வசனம் சொல்லுறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. நிறைய பேர் இப்படி நினைச்சுக்கிறாங்க, எனக்கு தெரியாதுதான் எவ்வளவு பிரச்சனையை பார்த்துக்கிறேன் நான் கூட அந்த மாதிரி இருந்திருக்கு பல நேரங்கள்ல. சத்தியத்தெல்லாம் நல்லா கத்துக்கிறதுக்கு முன்னாடி 1-2 கத்துக்கும் போது எனக்கு நானே நினைச்சேன், எனக்கு தெரியாதா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்ற, நீ உன்னை ஞானின்னு நினைக்காத, எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். சொல்றாரு, become intimate with him in whatever you do and he will lead you wherever you go. Don't think for a moment that you know it all. எல்லாம் எனக்கு தெரியும் நினைக்காத. For wisdom comes when you adore him with undivided devotion. Undivided devotion, அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும்பொழுது, அவரை மட்டும் அன்பு கூறும்பொழுது, வழிகாட்டுறதுக்கு அவரை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும்பொழுது அவர்கிட்ட இருந்து ஞானம் வருது. எப்படி வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கணும், என்ன தீர்மானத்தை எடுக்கணும், எப்படி அந்த தீர்மானத்தை எடுக்கணும், இப்ப என்ன பண்ணணும், நான் வந்து கர்த்தரை நம்பி என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவர் உங்களுக்கு வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். and avoid everything that's wrong. தீமையை விட்டு என்ன பண்ணணும். அப்போ
நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணோம்? அவர் ஏற்கனவே நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிறாரு. அவர் நம்மள இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல சாரக்கூடாது. கண்ணை அவர் மேல வைக்கணும். முழு இருதயத்தோடும் அவர்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அன்டிவைடட் டிவோஷன் இருக்கணும். முழு இருதயத்தோட அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ரிலை ஆன் ஹிம் வித் யுவர் ஹோல் ஹார்ட். முழு இருதயத்தோட கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வைக்கணும். அன்டிவைடட் நம்பிக்கையா இருக்கக்கூடாது. அது முழு நம்பிக்கை வைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பலன் இல்லாம இருக்கலாம், இந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் மேல அந்த கண்ணை வைக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நீங்க இந்த சூழ்நிலையில எப்படி நடக்கணும், இதுல இருந்து எப்படி வெளியே வரணும், நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பிக்கிறவரை இருக்கிறார். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நன்மை சேர்த்துக்க வேண்டிய ஒரு நல்ல ஆள் அவர் அனுப்புறாரு வாழ்க்கையில. எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பியிருக்கிறாரு. நன்மை செய்ய வேண்டும் என்று மனுஷன் கொண்டிருக்கிற விருப்பமே தயை. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக ஆட்கள் நிறைய பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் யாரும் இல்லைங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, யாரும் என் மேல அன்பா இருக்கிறது இல்லை. அவ்வளோ ஏங்க என் புருஷனே என்ன நேசிக்க மாட்டேங்கிறாருங்க, என் மனைவியே என்ன நேசிக்கிறது, என் பிள்ளைங்களே என்ன வெறுத்து போகுது, நான் எங்க போவேன்? யாரும் என் மேல அன்பா இல்லை. என் பெற்றோருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையெல்லாம் அன்பும் கிடையாது. எனக்காக எதுவும் செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு பெற்றோரா இருக்காங்க இவங்க. நான் யார்கிட்ட போகுது, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா அவருக்கு கோடிக்கணக்கான பேர் தெரியும், நன்மை செய்ய விருப்பம் இருக்கிற ஆட்கள் தெரியும் அவருக்கு. அவங்களோட உங்களை என்ன பண்றாருன்னா ஒரு கோல்டன் கனெக்ஷனை அவர் ஏற்படுத்துகிறார். ஒரு டிவைன் கனெக்ஷன் சொல்லலாம், கோல்டன் கனெக்ஷன் சொல்லலாம். அதாவது தெய்வீக தொடர்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கமயமான தொடர்பு, ஒரு டிவைன் கனெக்ஷன், கோல்டன் கனெக்ஷனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துகிறார். ஏதோ ஒரு மனுஷனோட கூட உங்களுக்கு அவர் ஏற்படுத்துவார், நிச்சயமா ஏற்படுத்துவார். நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா. வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா ரூத்துன்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு இளம் பெண். அவங்க அந்த அம்மா வந்து ஒன்றும் கிறிஸ்டியன் கிடையாது. அவங்க வந்து ஒரு நான் கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. வந்து இந்த யூத மார்க்கத்தில் அவங்க அந்த பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க மாமனார் இறந்து போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க சகோதரியுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாரு. இப்போ 3 விடோஸ் இருக்காங்க, மாமியார் 2 மருமகள். இந்த மாமியார் சொல்றாங்க, அந்த காலத்து வழக்கம் என்னன்னா இந்த மாதிரி பிள்ளைகள் இறந்துட்டாங்கன்னா இவங்க மறுபடியும் பிள்ளை பெற்று அந்த பிள்ளைக்கு இவங்க வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம், இந்த பொண்ணுங்களை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்கலான்ற ஒரு வழக்கம் இருந்தது. இந்த மகன் வயசாயிடுச்சு மாமியாருக்கு. அதனால இந்த மாமியார் சொல்றாங்க இந்த மருமகளை பார்த்து, ரூத்தை பார்த்து, ஏமா இனிமேல் வந்து எனக்கும் புருஷன் இல்லை, அப்படியே புருஷன் வந்து இப்போ இன்னைக்கு நான் குழந்தை பத்துக்கினா கூட உன் ஏஜுக்கும் அவன் ஏஜுக்கும் ஒத்து வராது. ஆனால் நீங்க 2 பேரும் சந்தோஷமா போய் வேற யாராவது கல்யாணம் பண்ணு, நிம்மதியா உங்க வாழ்க்கையை நீங்க தொடருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க பாருங்க. ஒரு பொண்ணு போயிட்டா, ஒரு இந்த ரூத்தினுடைய சகோதரி தான், ஒருபாள் அவ பேரு. சரிங்க, நல்ல விஷயத்தை சொன்னீங்க, நான் போறேன், கிளம்புறேன், என் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. இந்த ரூத்துக்கிட்ட சொல்றா, நீ போயிடுமா, நீயும் போ, சகோதரி வேற போயிட்டா பாரு, இனிமேல் என் வயிற்றுல புள்ள பிறந்தா கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அவனை, அதனால நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ரூத் சொல்றாங்க அவங்க மாமியாரை பார்த்து, இங்க பாருமா, என்னை போன்னு இன்னொரு முறை நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. என் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் உங்களோட தான் நான் இருப்பேன். நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி உங்களோட தான் நான் இருப்பேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய கடவுள் என்னுடைய கடவுள். நீ எங்க போறியோ அங்க வரேன் நான். இந்த கூட வந்துட்டாங்க பாருங்க, இந்த அம்மா கூட மாமியார் கூட வந்துட்டாங்க. 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் இல்லை. அவங்க வந்து எருசலேமுக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே எல்லாரும் வந்து அவளை வந்து நகோமி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறாள்னு சொல்லுங்க, என்னை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன் நான். சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்வை கசப்பாக்கினார். நிறைய பேருக்கு கடவுள் மேலேயே கோவம். கடவுள் ஒருத்தர் இருந்தான்னா
மரம் வச்சவன் தண்ணி ஊத்த வேணாமா? என் வாழ்க்கை ஏன் இப்படி வந்து வச்சிருக்கான்? ஏன் என் வாழ்க்கையில வந்து எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? எல்லாமே தோல்வியா நடக்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, எனக்கு மட்டும் பணம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கோபம். இந்த அம்மா அப்படி சொல்றாங்க, சர்வ வல்லவர் என் வாழ்வை கசப்பாக்கினார். ஆனா நான் சொல்றேன், அவர் ஒருத்தருடைய வாழ்க்கையும் கசப்பாகல, கசப்பான வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாக அவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில கசப்பு அனுபவிச்சுட்டு வந்து நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தீங்களா கூட, அந்த வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாக, இனிப்பான வாழ்க்கையாக மாற்ற வல்லமுள்ளவரா இருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த அம்மா வந்து ஊருக்குள்ள வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. அங்க வந்து என்ன பழக்கம்னா, இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது வயல்ல அறுப்பு அறுத்தாக்கா, நெற்கதிகள்லாம் அறுக்கும் பொழுது அது அந்த அறுப்பு அறுக்கிறவங்களோட பின்னாடியே போவாங்க. அப்படி அறுக்கும்பொழுது சில கதிர்கள்லாம் சிந்த விடுவாங்க பாருங்க, அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வந்து அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்றான்னா, இந்த மருமகள் அனுப்புறா. அப்படி அனுப்பும் பொழுது தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் வந்து யாருன்னா, அந்த ஊர்லயே பெரிய பணக்காரனுடைய வயல் நிலத்துல ஏதோ தற்செயலாம் வந்து அங்க அந்த வயலுக்கு வந்துட்டா. ஆனா உண்மையிலே அது தற்செயல் கிடையாது, அது தேவ செயலா இருக்கிறது. ஆமென். கடவுள் வழி நடத்துறாரு. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி உண்மை கூட நான் இருந்துறேன், நீங்க எங்க போறீங்களோ அங்க வரேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், எனக்குன்னு இப்போ வேற எந்த விருப்பம் இல்லை, நீங்க என்ன எங்க போறீங்களோ அங்க வந்துடுறேன், உங்க கூட இருப்பேன், உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படின்னு வந்தாங்க பாருங்க. என்னைக்கு உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னாங்களோ அப்பவே கடவுள் இந்த அம்மா மேல கண்ணை வச்சிட்டாரு. இப்ப இந்த அம்மாக்கு, இந்த பொண்ணுக்கு தயவு செய்யறதுக்கு ஒரு ஆளை அவர் ஏற்படுத்துறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, ஊர்லயே பெரிய பணக்காரன், ஏகப்பட்ட சொத்து பத்துக்கெல்லாம் அதிபதி, பெரிய கோடீஸ்வரன். இந்த பொண்ணு வந்து அங்க வந்து அந்த சில கதிர்களை பொறுக்கும் பொழுது அவர் வராரு. வந்துட்டு வயலுக்கு வந்து விசாரிக்கிற, யார் அந்த பொண்ணு மாதிரி இன்னாருன்னு சொன்னோன்னா, சரி அவளை வந்து கனவீனம் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் அறுக்காதீங்க, அவள் வேணும்னு சில கதிர்களை சிந்த விடுங்க, அவள் எடுத்துன்னு போட்டோம். பாருங்க தயவு எப்படி நடக்குது. கடவுள் அப்படிப்பட்ட ஆட்களோடு என்ன பண்றாரு, இணைக்கிறாரு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு கோட்டீஸ்வரனோட கூட இணைக்கிறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூட நீங்க இங்க வந்திருக்கலாம், கடன் பிரச்சனை அவ்வளவு உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். இந்த கோட்டீஸ்வரனான இயேசு கிறிஸ்துவோட உங்களை இணைக்கிறாருங்க கர்த்தரு. அந்த ஆண்டவரோட உங்களை இணைக்கிறாரு. அவர் சொல்றாரு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். ஆமென். போஸ் ரூத்தை பார்த்து சொல்ற, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன், உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு, அவர் செய்ய ரெடியா இருக்கிறாரு. மனுஷருடைய தயவு உங்க பக்கம் திருப்ப அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். அவரை நம்புங்க, அவர் மேல கண்ணை வைங்க, பொழுது அன்னைக்கும் பிரச்சனையே பேசாதீங்க. அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. அன்னைக்கு அவன் வந்து வெறும் கோட்டீஸ்வரன், அவ்வளவுதான். இவர் யாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுகிறவர் யாருன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆண்டவரோட உங்களுக்கு தொடர்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ரூத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்குது, பயங்கரமா போகுது ரூத்தினுடைய வாழ்க்கைய. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீனியாலஜிலே அந்த அம்மா வராங்க. தாவீதினுடைய முற்பிதாவே அவர்கள் ஓபேதை பெற்று எடுக்கிறாங்க அந்த அம்மா போவாஸ் மூலமாக. எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுங்களா, இதெல்லாம் ரொம்ப பெரிய மேன்மை. நான் சொல்றேன், நீங்க நடக்க வேண்டிய வழியை அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், தப்பான வழியில போயிட்டு இருக்கோம். நீங்க இந்த மேஸ் பார்த்திருக்கீங்களா? நாங்க சின்ன வயசுல விளையாடி இருக்கோம். ஒரு சின்ன ஒரு வட்டம் மாதிரி இருக்கும், அந்த வட்டத்துல வந்து 4 சின்ன சின்ன குண்டு போட்டுருவாங்க, அங்கங்க சின்ன சின்ன வழி வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உள்ள சென்டர்ல கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த 4 குண்டையும் சென்டர்ல அப்படியே இப்படி இப்படி ஆட்டி வச்சு இப்படி பண்ணிட்டு இருப்போம். அது பல நேரங்கள்ல அது சரியா வராது, கரெக்டான வழியில போவாது. ஒரு இடத்துல வழி இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள போனா அங்க போய் முட்டிக்கும், அவ்வளவுதான், அதுக்கு மேல போக முடியாது. இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்றோம், தப்பான வழியில போயிட்டே இருக்கிறோம். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதில் மனுஷனை நம்புறோம், நம்முடைய பாச நம்புறோம், நம்முடைய எம்டியை நம்புறோம், நம்முடைய சித்தப்பா மாமா ஃபாரின்ல இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் நம்புறோம். அவங்களால நம்பினா ஒன்றும் ஆகாது. நான் சொல்றேன் பாருங்க, பைசா கூட பிரயோஜனமே கிடையாது. ஆனா நம்பிக்கை எடுத்து இவர் மேல வைக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா, கரெக்டான வழியை காட்டுறாரு, பொறுமையா இருக்க சொல்றாரு. நான் கனெக்ஷன் ஏற்படுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்றாரு. அவர் ஏற்படுத்திட்டாருன்னு வச்சுங்களா, ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டு. நம்ம ஹலோ, ஒரு ஆளை நினைச்சாருன்னா போதுங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் திட்டங்களை வச்சிருக்கிறாரோ எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கு. அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் போதும், கோல்டன் கனெக்ஷன். அந்த ஒரு டிவைன் கனெக்ஷன் போதும். அந்த டிவைன் கனெக்ஷன் யாரு? அன்னைக்கு ரூத்துக்கு வந்து போவாஸோட அந்த டிவைன் கனெக்ஷன் ஏற்படுச்சு. இன்னைக்கு இந்த இயேசுவோட உங்களுக்கு அந்த டிவைன் கனெக்ஷன் ஏற்படணும்.
அவரு கூட கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க, கிராஃப் கீழே போகாது. ஒருவேளை கீழே போயிட்டு இருந்தாலும் அதை மேல தூக்குவார் அவர். உங்களுடைய மைனஸ் எல்லாம் அவருக்கு பிளஸ் ஆக்க தெரியும் நல்லா. ஆமே. வெறும் போட்டை தான் கொடுத்தான், வெறும் வலைய அலசி கொண்டிருந்தான். அவனுக்கு படகு அமிழத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. 5000 புருஷர்களை போஷிக்கும்படி செஞ்சாரு. எல்லாமே சூப்பர் நேச்சுரலா செஞ்சார். நான் சொன்னேன், உங்களுக்கு கூட இயற்கைக்கு அப்பாற்பட்டவத்தில் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். நாம என்ன பண்ணோம், நம்முடைய சுய புத்தியின் மேல சாயாமல் நம்முடைய முழு இருதயத்தோட கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருந்து வழிகளில் எல்லாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, பாதையை காட்டுறாரு, லீட் பண்றாரு, நம்மளை கைட் பண்றாரு. நம்மள ஞானின்னு நினைக்க கூடாது, அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அப்படி நம்பிக்கை இருக்கும் பொழுது நான் சொல்றேன், அவரு நமக்காக பல வழிகளை திறக்கிறாரு, பல தயவு செய்யற ஆட்களை நமக்கு கொண்டு வந்து நம்மோட கூட கனெக்ட் பண்றாரு. சில நேரங்களில் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படிடா இவங்களோட நம்ம கனெக்ட் ஆனோம், நமக்கு ஒன்றும் விளங்காது. அந்த மாதிரி கனெக்ட் ஆகி எங்கேயோ போயிட முடியும், எங்கேயோ பெரிய ஒரு உச்சங்களுக்கு நம்ம சென்று விட முடியும் கொஞ்ச நாட்கள்ல. நான் சொல்றேன், உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள் ரொம்ப சமீபத்தில் இருக்குது, ரொம்ப தூரம் அல்ல, ரொம்ப கிட்ட இருக்கு. இவர் மேல நம்பிக்கை வையுங்கள், முழு விரதத்தோட வைங்க. அவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை பேசுங்க, வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லா சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஏன்னா வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம யாவரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்துக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருவோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நல்லவரும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுமாய் இருக்கிறீர். நீர் எங்களை நினைக்கிறீர், மறக்கிறதே கிடையாது ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்க சித்தங்களை வைத்திருக்கிறீர், திட்டங்களை வைத்திருக்கிறீர். எங்களை முன்னாடி போய் கோணலாதனையா செய்வாக்குகிறீர், பாதைகளை உண்டு பண்ணுகிறீர், வழி இல்லாத இடங்களில் எங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து ஆண்டவரே, எங்கள் முழு இதயத்தோடும் உன் பேரில் நம்பிக்கையாக இருந்து இருக்கும்பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாதைகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரூத்தினுடைய வாழ்க்கையிலே போவாஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரனை இணைத்து ஒரு தெய்வீக கனெக்ஷனை கொடுத்தீர், டிவைன் கனெக்ஷன், கோல்டன் கனெக்ஷனை கொடுத்தீர். அதுக்கப்புறம் அந்த அம்மா எதுக்குமே கவலைப்படல, அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அந்த அம்மாவுக்கு கொடுத்தீர். அதுபோல் ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறதுக்கு என்கிட்ட பலனும் கிடையாது, நான் என்ன பண்றேன்னு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியும், என் கண்ணை உம்மால வைக்கிற ஆண்டவரேன்னு சொல்ற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு அவர்களுக்கு துணையா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பயங்களை எல்லாம் நீக்குவீராக, அவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் ஒரு மாபெரும் விடுதலையை நீர் அவர்களை தருவீராக, அவர்கள் கடன்களில் இருந்தெல்லாம் அவர்களை வெளியே கொண்டு வருவீராக, தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஜெயத்தையும் வெற்றியும் நீர் கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தை அவர்களுக்காக வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீதியின் பாதையிலே, நல்ல பாதையிலே, வெற்றியின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, செழிப்பின் பாதையிலே அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எவ்வளவு தேவையோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே, அதையெல்லாம் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், திரளான ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறேன். In the name of Jesus, I release abundant blessing upon your people, O Father. Hallelujah. இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். குறைவுகளாம் நீங்கட்டும், நிறைவு உண்டாகட்டும், ஏராளம் தாராளம் உண்டாகட்டும். ஆண்டவரே, டிவைன் கனெக்ஷன் உண்டாகட்டும், தெய்வாதீனமான உதவிகள் அவர்களை தேடி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவையின் மத்தியில் அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக, எபனேசராய் நீர் அவர்களுக்கு இருப்பீராக, தைரியத்தை தருவீராக. இவர்கள் எழும்பட்டும் அந்த இடத்திலிருந்து, மனசு ஒடிஞ்சு போய் கலக்கத்தோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும், ஐயோ இனிமேல் என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண போறேனே தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு, எதிர்காலத்தை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி பயந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் நீர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனதளவில் ஆண்டவரே அவர்களை கட்டி எழுப்புவீராக. அவர்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டி எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தேவையின் மத்தியில் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நீர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, உண்மையில நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல்
வழிகளில் எல்லாம் உண்மை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஞானி என்று நாங்கள் எண்ணல ஆண்டவரே. உம்மால நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசத்தை வைக்கிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை பேசுகிறோம். உம்மால எவ்வளவு முடியும் என்பதை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, போவாஸோடு ரூத்துக்கு ஒரு பெரிய டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்தினது போல இயேசு கிறிஸ்துவோடு இவர்களுக்கு ஒரு நல்ல கனெக்ஷனை ஏற்படுத்துவீராக. அது நிமித்தம் இவர்கள் வாழ்க்கை தழைக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், எழும்பி உற்சாகமாய் செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்களுடைய வாழ்க்கையில புதிய உச்சங்களை அவர்கள் எட்டட்டும் என்று ஜெபிக்கிறேன். In the name of Jesus, I declare innovative, creative ideas over your people, oh Father. Let them be filled with your wisdom and knowledge and understanding. I release God's skills over them, oh Father. Manifest your power and glory through them, Lord. Fulfill all your desires and will through their lives, oh Father. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும். அவர்கள் மூலமாக உம்முடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படட்டும். உம்முடைய சித்தம் நோக்கமெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென்.